கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய பின் முதல்வர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகள்லாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். முதல்வர் பேட்டியில் என்னெல்லாம் குறிப்பிட்டார்ன்ற விவரங்களை பதிவு பண்ணலாம் சதாசிவம். நிச்சயமாக வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை நேற்றைய தினம் நாமக்கலில் தொடங்கினார். இதன் நிறைவாக கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டார். இது பிரச்சாரம் மேற்கொள்ள இடமாக பார்த்தோம்னால் கரூர் மாநகர பகுதிக்கு உட்பட்ட வேலுச்சாமிபுரம் பகுதியில் பிரச்சாரம் திட்டமிட்டது. இதில் அளவுக்கு அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக பிரச்சார நிறைவின் போது கூட்ட நெரிசலின் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் முதல் கட்டமாக மயக்க நிலையில் இருந்தனர். மயக்கமடைந்த அனைவரையும் தாவேக நிர்வாகிகளாகட்டும், அப்பகுதியில் இருந்த பொதுமக்களாகட்டும், காவல்துறையினாகட்டும் உடனடியாக மீட்டு அருகில் உள்ள தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மேலும் அடுத்தடுத்த காரணமாக மயக்கமடைவர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக உடனடியாக பல்வேறு இடங்களில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் துயர சம்பவமாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் 39 பேர் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதில் குறிப்பாக சிலர் சிகிச்சைக்கு கொண்டு வரும் வழியிலே உயிரிழந்த சம்பவம் மிகவும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டதால் இதனை அடுத்தடுத்து அனைத்து அரசியல் கட்சியினரும் தனது இரங்கல் செய்தியை தெரிவித்தனர். குறிப்பாக தமிழக முதல்வர் உடனடியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை தலைமைச் செயலகத்தில் மேற்கொண்டார். தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் இருந்து உடனடியாக காலை வருவதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு திட்டமிட்ட நிலையில் உடனடியாக நள்ளிரவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார். அவருடன் அருகில் உள்ள கரூரை சுற்றியுள்ள அருகில் உள்ள மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பில் மகேஷ் ஆகட்டும், KN நேரு ஆகட்டும், ஏவவேலு ஆகட்டும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகட்டும் உள்ளிட்ட சக்கரபாணி ஆகட்டும் பல்வேறு அமைச்சர்கள் உடனடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அடுத்தடுத்த கட்ட சிகிச்சை மற்றும் உயிரிழந்தவர்களின் உடலை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட பணிகளை கூடுதலாக சேலம், நாமக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டும், அதே போன்று கூடுதலாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் வரவழைத்தும் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள், அதே போல சட்ட ஒழுங்கு டிஜிபி, சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி, கூடுதல் ADGP உள்ளிட்ட காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் அடுத்தடுத்து கரூர் மாவட்டத்தில் முகாமிட தொடங்கினர். தொடர்ந்து இந்த சம்பவத்திற்காக நள்ளிரவில் முதல்வர் MK ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் வருகை தந்தார். தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு முன்னதாக பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு நேரில் மலர் வளையம் வைத்து தனது அஞ்சலியை செலுத்தினார். மேலும் உடலுக்கு அருகில் உள்ள உறவினரிடம் தனது துயரமான சம்பவத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இதன் பின்னர் அடுத்த கட்டமாக சிகிச்சை பெற்று வருவர்களை எவ்வாறு காப்பது என அரசு மருத்துவமனை வளாகத்தில் இருந்த உயர் மருத்துவ அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த சம்பவம் மிகவும் துயரமான அதாவது நெஞ்சுக்கு மிகவும் வழி தரக்கூடிய ஒன்றாகவும் நான் அறிந்தேன். உடனடியாக எனது பணியை விரைந்து மேற்கொள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கும் உடனடியாக உத்தரவிட்டேன். அதே போல அமைச்சர்கள், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராகட்டும், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களாகட்டும் அனைவரையும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறிவுறுத்தினேன். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் உடனடியாக பூர்ண குணமடைவார்கள். அதற்கான பணிகளை மேற்கொள்ள வருகிறோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இதே போல இந்த துயரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், சிகிச்சை பெற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்படும். அந்த அறிக்கை விசாரணை குழு தரப்படும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கு முன்னதாக இந்த சம்பவத்திற்கு யார் என குறிப்பிடாமல் செய்தியாளர் சந்திப்பிலிருந்து எழுந்து சென்றார் முதல்வர் ஸ்டாலின். தொடர்ந்து விசாரணை அறிக்கை அடுத்தடுத்த பணிகள் மேற்கொள்ளும் போது இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, இதற்கு என்ன முழு காரணம், அதே போல சிலர் நீண்ட நேரம் காத்திருந்ததால் இந்த உயிரிழப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக மருத்துவ தரப்பில் கூறப்படுகிறது. அது என்ன காரணம் பார்த்தால் நீர்ச்சத்து குறைபாடு, நீண்ட நேரம் காத்திருந்ததால் உடல் சோர்வு ஏற்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டு
மயங்கி விழுந்ததில் உயிரிழந்திருக்க கூடும் எனவும் மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் முழுமையாக உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையிலும் அதே போல ஒரு நபர் கமிஷன் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை தொடங்கிய பின்னரே இந்த துயரமான சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என தெரிய வரும். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னால் இந்த தொகுதியின் எம்பி ஜோதிமணி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினை நேரில் சந்தித்து தானும் அந்த துக்கத்தில் பங்கெடுக்கும் வகையில் கண்ணீர் விட்டு கதறி எழுது அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் சவக்கிடங்கில் உள்ள உடல்களை பார்த்தும் கதறி எழுதினார். தொடர்ந்து இது போன்ற சம்பவம் இனி நடக்காத வகையில் காவல்துறையின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பெருநகரங்களுக்கு இது போன்ற அனுமதி கொடுக்கலாம். ஆனால் கரூர் போன்ற சிறு நகரங்களுக்கு இது பொருந்தாது. ஏனால் கூட்டம் என்பது 10,000க்கு உட்பட்டவர்களுக்கே இந்த பிரச்சாரம் நடந்த இடம் ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் கூட்டம் 10,000க்கு மேற்பட்டவர்கள் இருந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக எம்பி தெரிவித்தார். இருப்பினும் இந்த காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இங்க பலர் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்த இருக்கின்ற தொடர்ந்து சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்ப்பதற்காக அடுத்தடுத்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வர உள்ளனர். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை விடியற் காலை 4:30 ஆகிவிட்டது. இப்போ அங்கே கரூர் அரசு மருத்துவமனையில் என்ன நிலவரமாக இருக்குது, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றத கள விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்கள் சதாசிவம். கண்டிப்பா. அதாவது கரூர் அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எப்போது பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டாலும் அது காலை நேரம் முதலே மாலை நேரங்கள் வரைவே காணப்படும். ஆனால் நேற்றைய தினம் நடந்த துயரமான சம்பவத்தினால் கரூர் அரசு மருத்துவமனை விடிய விடிய பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ஏனால் ஒரு பக்கம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் துக்கம் தாங்காமல் அங்கங்கே சோர்ந்தபடி அழுது கொண்டிருக்கின்றனர். இன்னொரு பக்கம் சிகிச்சை பெற்றவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் என அவர்களது உறவினர்கள் தீவிர சிகிச்சை பிறகு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே கண்ணீருடன் காத்து கொண்டிருக்கின்றனர். அதே போல ஏதானும் முதலுதவி சிகிச்சை அதாவது இங்கிருந்து மாற்று வாகனத்திற்கு செல்ல 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ளன. அதே போல உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களுக்கு உறவினரிடம் ஒப்படைப்பதற்காகவும் அவர்கள் சிரமப்படக்கூடாது என எடுத்து செல்வதற்காக தனியார் ஆம்புலன்ஸ் ஆகட்டும், அரசின் அமர்வு ஊர்தி ஆகட்டும், சிறிய ஆம்புலன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் தயார் நிலையில் இருக்கின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.